பிரபல பாலிவுட் நடிகரான சைஃப் அலி கான் மீது மர்ம நபர்கள் கத்தியால குத்தின சம்பவம் மொத்த சினிமா இண்டஸ்ட்ரியையும் முழுக்கி இருக்கு. மும்பையில ரிச்சான இடமா பார்க்கக்கூடிய பகுதி பாந்த்ரா. இங்க எப்பவுமே பலத்த பாதுகாப்பு இருக்கும்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம இங்கதான் அரச குடும்பத்து வாரிசா பார்த்து கொண்டாடக்கூடிய நவாப் பட்டோடி மற்றும் போபால் குடும்பத்தை சார்ந்தவரும் பிரபல நடிகருமான சைஃப் அலி கான் மீது கத்தி குத்து நடந்திருக்கு. பிரபல பாலிவுட் நடிகையும் சைஃப் அலி கான் அவர்களுடைய மனைவியுமான கரீனா கபூர் இந்த சம்பவத்தினால மிகவும் மனசுடைஞ்சு போயிருக்காங்க. இவங்களுக்கு 2 மகன்களும் இருக்காங்க. பாந்த்ரா பகுதியில 11வது அடுக்குமாடி குடியிருப்புல தான் சைஃப் அலி கான் தன்னுடைய குடும்பத்தோட வசிச்சுட்டு வராரு. புதன்கிழமை நள்ளிரவு 2:30 மணி அளவுல மகன்களோட தங்கி இருந்த சைஃப் அலி கான் ஏதோ சத்தம் கேட்டு வெளியே வராரு. அங்க பணியாள் ஒருத்தரோட ஒரு திருடன் சண்டை போட்டு கொண்டு இருந்ததாகவும் சண்டைக்கு இடையில வந்ததால தன்னை பாதுகாக்க அந்த திருடன் நடிகர் சைஃப் அலி கான் மீது 6 முறை கத்தியால குத்தி எஸ்கேப் ஆனதாகவும் சொல்லப்படுது. அந்த திருடன் தாக்கியதுல அவருடைய கழுத்துலையும் ஸ்பைனல் கார்ட்லயும் பயங்கரமான காயம் ஏற்பட்டிருக்கு. மீதி 4 இடங்கள்ல ஏற்பட்ட காயங்கள் அந்த அளவிற்கான பாதிப்பை கொடுக்கல அப்படின்னு சொல்றாங்க. கழுத்து, முதுகு தண்டுவடம் மேலும் பல இடங்கள்ல இந்த கத்திக்குத்து நடந்ததுனால சைஃப் அலி கான் அவர்களுக்கு அறுவை சிகிச்சை செய்யப்பட்டிருக்கு. 2:30 மணி அளவுல கத்திக்குத்து ஏற்பட்டிருக்கு. 3:30 மணி அளவுல அவர் மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டிருக்காரு. இந்த சம்பவம் நடந்த அன்னைக்கு கரீனா கபூர் தன்னுடைய சகோதரி மற்றும் தோழிகளோட இருந்ததா சொல்லப்படுது. சைஃப் அலி கான் மகன்களோட இருந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லப்படுது. அதன் பிறகு சம்பவ இடத்திற்கு வந்து போலீசார் விசாரணை நடத்தி இருக்கிறாங்க. சைஃப் அலி கான் உயிருக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, அவர் நலமாதான் இருக்காரு அப்படின்னு மருத்துவமனை தரப்புல இருந்து சொல்லப்பட்டிருக்கு. இன்னொரு புறம் சைஃப் அலி கான் மேல ஏன் இந்த கத்திக்குத்து சம்பவம் நடந்திருக்கு, இது யதார்த்தமா நடந்ததா இல்ல தனிப்பட்ட தாக்குதலா, எப்படி அந்த காம்பவுண்டை தாண்டி அந்த அடுக்குமாடி குடியிருப்புக்குள்ள போக முடிஞ்சது, அவ்வளவு எளிதா நுழையிற அளவுக்கு தான் அங்க பாதுகாப்பு பலம் இருக்கிறதா போன்ற பல கேள்விகள் மக்களால எழுப்பப்படுது. அது மட்டும் இல்லாம போலீசார் தரப்புலையும் பல விசாரணை நடத்தப்பட்டுட்டு இருக்கு. ஏற்கனவே அந்த நபர் அந்த பகுதியில வசிச்சிருந்திருக்கிறாரா இல்ல அங்க இருக்கிற பணியாளர்களோட இவர் தொடர்புல இருந்திருக்கிறாரா, இது திட்டமிட்டு செய்யப்பட்ட சதியா, இவருக்கு பின்னாடி யார் யாரெல்லாம் இருக்காங்க போன்ற பல சந்தேகங்களோட போலீசார் விசாரணை நடத்திட்டு வராங்க. அது மட்டும் இல்லாம திருடன் நுழைந்த மாதிரியான சிசிடிவி காட்சிகளையும் போலீசார் வெளியிட்டு இருக்காங்க. நுழைந்தவர் திருடன் தான் அப்படின்னு உறுதிப்படுத்துற வகையில அது அமைஞ்சிருக்கு. இதனால அந்த பகுதி முழுவதுமே பரபரப்பா இருக்கு. ஏற்கனவே நடிகர் சல்மான் கான் அவர்கள் மேலேயும் கொலை முயற்சி நடந்திருக்கு. அவர் வீட்டில் நடந்த துப்பாக்கி சூடு இதை நினைவுபடுத்துது. அது மட்டும் இல்லாம சல்மான் கான் அவர்களும் தன்னை மிகுந்த பாதுகாப்போட தான் ஒவ்வொரு நிமிடமும் வாழ்ந்துட்டு வராரு. எப்ப எங்க இருந்து கொலை நடக்கும் அப்படின்னே தெரியாத அளவிற்கு அவரும் ஒரு பயத்தோட தான் வாழ்ந்துட்டு இருக்காரு. இப்ப மேலும் முன்னணி நடிகரான நடிகர் சைஃப் அலி கான் மீது இந்த தாக்குதல் நடந்தது அங்க இருக்கிற எல்லாரையுமே பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு. அது மட்டும் இல்லாம சினிமா இண்டஸ்ட்ரியில என்னதான் நடந்துட்டு இருக்கு, ஏன் இந்த மாதிரியான முன்னணி நடிகர்கள் எல்லாம் தாக்கப்பட்டு இருக்காங்க, பலத்த பாதுகாப்போட இருக்கிறவங்களுக்கே இந்த மாதிரி நிலைமை அப்படின்னா சாதாரணமானவர்களுக்கு எவ்வளவு பிரச்சனைகள் வரும் அப்படின்னு பலருமே கேள்வி எழுப்பிட்டு வராங்க. நடிகர் சைஃப் அலி கான் விரைவில் உடல் நலம் சரியாகி வரணும் அப்படின்னு ரசிகர்களும் மேலும் அவருடைய குடும்பத்தினருக்கு பிரபல நடிகர்களுமே ஆறுதல் தெரிவிச்சுட்டு வராங்க.